எல்லாரும் வந்து அருள் தெரிவியோ நல்லது. முன்னருடைய அருள் முன்னரே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கிளி ஒன்று வந்திருக்கின்றது. பஞ்சம் ஏனிக்கு வந்தீர்கள். பழம் கொத்தி தின்ன வந்திருக்கின்றது. என்ன பழம் சாப்பிடுவீர்கள்? மாமா அனிதகுமார திசாநாயக்கா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டீபன் வியூஸ் என்ற யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு பகுதியில் இருக்கின்ற கலைவாணி முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுடைய இல்லமைவினர் போட்டியானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த காணொலிகளிலே பாடசாலை மாணவர்களுடைய விளையாட்டு நிகழ்வுகளை காட்டியிருப்போம். இன்றைய காணொலிகளானது பெற்றோர்கள் மற்றும் சங்கீத கதிரைகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுடைய அந்த வினோத உடை போட்டி அதெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டீபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம்.
நீங்கள் யார்? ஜனாதிபதி. மாமா அனிதகுமார திசாநாயக்க ஸ்ரீலங்காவே ஜனாதிபதி. வணக்கம் சார். மாமா கலைவாணி பிரபாசல கிரீட உலலாவா. மிக மகிழ்ச்சி. நமது முன்பள்ளிக்கு சமம் வைத்தமைக்கு நன்றி. நீங்கள் நமது மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? உரையாற்ற போகிறீர்களா? ஆஃப். மதிப்புக்குரிய ஜனாதிபதி இப்பொழுது மக்களுக்காக சிறு உரையினை ஆற்றுவார். அனைத்து மக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மாணவர்களின் கல்வி முறைமை. பெரும்பாலானவர்கள் இயந்திரம் போல் பாதிக்கப்படுகிறார்கள். தற்போது பிள்ளைகள் விளையாட்டில் விளையாடுவதில்லை, நீரில் நீந்துவதில்லை, ஆடி பாடுவதில்லை. பெற்றோர்கள் தமது காலத்தின் முன்பு பிள்ளை இல்லை என கூறுகிறார்கள். ஆம், உண்மைதான். என்ன நடந்துள்ளது? இவ்வாறு பிள்ளைகள் இயந்திரம் போல் பாவிக்கப்படுகிறார்கள். கதைகள் வாசிக்காத பிள்ளைகள், வெற்றி சக்தி இல்லாத பிள்ளைகள், சமூக பொறுப்பற்ற பிள்ளைகள். பெற்றோர்கள் காலத்தின் போன்று உணவுண்ட கோப்பை கழுவாடுவதில்லை, தேநீர் கோப்பையும் கழுவாடுவதில்லை, ரோபோ ஒன்று வளர்க்கிறார்கள். இதனை நாம் மாற்ற வேண்டும். உரிய தகுந்த கற்பித்த முறையை உருவாக்க வேண்டும். இதனை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? நான் சொல்வேன். சரி. ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்காக சிறந்த கருத்துக்கள் அடங்கிய உரிய ஒன்றை இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனாவசியமான முறையிலே அவர்களை கஷ்டப்படுத்தி செயல்படுத்துகின்ற நிலைமைகள் இருக்கின்றன. இந்த நிலைமை மாற வேண்டும். பிள்ளைகள் இலகுவாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்வதற்காக வழி சமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்போது உங்களுடைய கருத்தினை கூறுங்கள். இறுதியாக உங்களுடைய கருத்து என்ன? காலை 4 மணிக்கு டியூஷன் தொடங்கிவிட்டது. முடிந்தபின் பாடசாலை செல்றேன். வேலையும் தூக்கம், பாடசாலையும் தூக்கம். என்ன நடக்கிறது? இவ்வாறு கிளீன் ஸ்ரீலங்கா. உங்களுடைய நோக்கம் என்ன? கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்குவார். எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கும் இருப்பேன். ஏன் இங்கு வந்தீர்கள்? இங்கு விளையாட்டு போட்டி நடக்க இருப்பதால் மைதானத்தை கிளீனாக்க வந்துள்ளேன். இந்த விளையாட்டு போட்டி நடக்கின்ற இடத்தை கிளீன் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் கிளீன் ஸ்ரீலங்கா. இங்கே இருக்கின்ற இந்த மக்களுக்கு என்ன கூற போகிறீர்கள்? இங்கு நீ உன்னை திருத்து, உலகம் தானாத்திருந்த கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சிறுவன் இங்கே வருகிறது. இந்த மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இந்த நடைமுறையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை. நன்றி. சென்று வாருங்கள். அன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று வந்திருக்கிறான். ரொம்ப நல்லா தான் சொல்லி இருக்கிறீர்கள். எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். சரி, போட்டு வாங்கோ. குறி செல்கின்ற ஒரு அம்மா இங்கே வந்து எங்களுடைய அடுத்த போட்டியாளர் வாருங்கள். நீங்கள் யார்? சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க. 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 நீங்கள் யார்? சொல்லுங்க. சொல்லுங்க. கிளி. சொல்லுங்க. சொல்லுங்க. கிளி. கிளி. கிளி ஒன்று வந்திருக்கின்றது. பஞ்சம். ஏன் இங்கு வந்தீர்கள்? பழம் கொத்தி தின்ன வந்திருக்கிறது. என்ன பழம் சாப்பிடுவீர்கள்? கொய்யாப்பழம்.
வேற பழம் நறுக்கான பழம் கொய்யா பழம் வேற பழமும் சாப்பிடுவீங்களா கொங்கைப்பழமும் சாப்பிடுவீங்களா சொல்லுங்க பெற்றம்மா என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்க கொய்யாப்பழம் சரி கொய்யா பழம் இனி எங்கு செல்ல போகிறீர்கள் எங்க போக போறீங்க சொல்லுங்க இனி விளையாட்டு போட்டி பார்க்க வந்திருக்கின்றது சொல்லுங்க வேற என்ன செல்ல போகிறீர்கள் பஞ்சவர்ண கிளி பறந்து செல்லுங்கள் கிளி பஞ்சவர்ண கிளி சென்று வாருங்கள் கிளி பறந்து வாருங்கள் பறந்து செல்லுங்கள் பார்ப்போம் நன்றி கத்திக்கொண்டு போங்க கீச்சி சரி சரி யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் வருகின்றார் ஏன் இங்கு வந்துள்ளீர்கள் விளையாட்டு போட்டி பாதுகாப்பா கொடுக்க வந்து இந்த விளையாட்டு போட்டி கலைவாணி விளையாட்டு போட்டிக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் பிள்ளைங்க கூட்ட பேட்டரி வாகனம் ஓடும்போது ஆகணும் முடிக்க பொங்கலைக்க கூடாது நாட்டினுடைய நாட்டின் நாட்டத்தையும் அலங்கையும் பாதுகாரது எனது கடமை நாட்டினுடைய சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாப்பது தங்களுடைய கடமை என்று சொல்லி எல்லோருடைய கடமை என்று இங்கே போலீஸ் உத்தியோகத்தர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் கூறியது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று போலீஸ் உத்தியோகத்தர் எதிர்பார்க்கின்றார் சரி சென்று இந்த பகுதியே உங்களுடைய பாதுகாப்பை நிலைநாட்டுங்கள் சென்று வாருங்கள் சென்று வாருங்க நன்றி நன்றி சென்று வாருங்கள் இங்கே சார் முருகன் ஒருவர் பெறுகின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் யாரப்பா நீங்கள் ஆரம்ப சொல்லுங்க 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 ஆரம்ப சொல்லுங்க யாரப்பா நீங்கள் சொல்லுங்க உங்களை ஆட்டுங்க சொல்லுங்க அங்க என்ன பாருங்க வடமுறைக்கு யாரப்பா நீங்கள் ஆற்றங்கரையானா சொல்லுங்க ஆற்றங்கரையான் சொல்லுங்க ஆட்டங்களை சொல்லுங்க ஆற்றங்கரையான் என்றால் புரியவில்லை ஆற்றங்கரையான் என்றால் புரியவில்லை சொல்லுங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க சிலையில வீட்டிற்கு வீட்டிருப்பு நதியில வீட்டிருக்கும் அத்தங்கரை வேலை இளைய மைந்தன் முருகன் அருள் வந்து கொண்டிருக்கும் நதியில் வீட்டிருக்கும் இளைய மைந்தர் முருகனா எதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் விளையாட்டு போட்டி பங்கு பெறாமல் வந்தேன் விளையாட்டு போட்டியிலே முருகன் பங்கு பெற்ற வந்திருக்கின்றார் விளையாட்டு போட்டி முடிந்து விட்டது என்ன முருகா செய்ய போகிறீர்கள் சென்று வாரம் வேறு என்ன இந்த மக்களுக்கு சொல்ல போகிறீர்கள் சொல்ல போறீங்களோ இந்த சொல்ல மக்களுக்கு எது சொல்ல போகிறீர்களா திருவிழா வருது நாங்களெல்லாம் அங்க வாரதோ எல்லாரும் வந்து அருள் தெரிவியோ நல்லது முருகனுடைய அருள் முன்னரே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நன்றி முருகா வரைய சொல்ல போறீங்க சொல்ல போகிற போல இருக்கின்றது சொல்லுங்கள் முருகா சொல்லுங்க முருகா வேலவா சொல்லுங்க ஐயா சரி சரி சென்று வாங்க ஐயா நன்றி அவை பாட்டிக்கு நன்றி நன்றி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று நீங்கள் யார் நீங்கள் யார் லோயட்டியா வந்து நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் கருத்துத்துறை நீதிமன்றத்திலே இருந்து லோயர் பிரியா வந்திருக்கின்றார் நீங்கள் ஏன் இங்கு வந்திருக்கின்றீர்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் கலைவாணி முன்படி விளையாட்டு பார்ப்பதற்கு லோயரே இங்கே வந்திருக்கிறார் நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் சட்டம் என் கையில் நேர்மை என் நெஞ்சில் என்று ஒரு லோயருக்குரிய அந்த பாட்டிலே அவர் தன்னுடைய பதில்களை இங்கே வழங்கியிருக்கிறார் நன்றி
லோயர் ரியா சென்று வாருங்கள். நன்றி நன்றி, சென்று வாருங்கள். தேங்க்யூ. லோயர் அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு புது லோயரா கிடக்கு சார். லோயராக வருவார். அந்த நிலைமை தெரிகின்றது. ஆசிரியர்களே, போட்டி முடிந்துமையான சில வினோத நிகழ்வுகளை நாங்கள் கண்டுகளித்திருக்கின்றோம். பயிற்சி வழங்கிய பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தேசிய குழந்தைக்கு சரியாக உச்சரிக்கவும் சரியாக கதைக்கவும் எழுதவும் பழக்குகின்ற பெருமை இந்த முன்பள்ளி ஆசிரியர்களையே சாருகின்றது. அந்த வகையில் முன்பள்ளி ஆசிரியர்களாக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சில விடயங்களை இவ்விடத்தில் கூறி வைக்கலாம் என விரும்புகின்றேன். இந்த சிறு வயதில் நீங்கள் சிறுவர்களிடத்திலே பழக்குகின்ற பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்கள், தலைமைத்துவ பண்புகள், ஆளுமை, நேரம் தவறாமை, உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல், தலைமைத்துவம் போன்ற பல்வேறுபட்ட பண்புகள் ஒரு சிறுவனை ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மனிதனாக மாற்றுகின்றது. எனவே அவ்வாறு ஆளுமை நிறைந்த ஒரு மனிதனை உருவாக்குகின்றதற்கான அடித்தளமிடுகின்றவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள். எனவே அத்தகைய பாரிய பொறுப்பு உங்கள் கைகளில் தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சிறு வயதிலிருந்து பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது அது அவர்களது மனதில் ஆழ பதிந்து அவர்களது ஆளுமையை வளர்க்கின்றது. அந்த வகையில் கலைவாணி முன்பள்ளியில் நான் கூட ஒரு சிறுமியாக இங்கே கல்வி கற்றிருக்கின்றேன் என்று எண்ணுகின்றேன். அதே நேரத்தில் ஆசிரியர்களாகிய நீங்கள் பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களை பழக்குகின்ற சொல்லிக் கொடுக்கின்ற அதே நேரத்தில் சிறுவர்களிடத்தில் பாரபட்சமற்ற தன்மை போன்ற பல்வேறு பழக்கங்களையும் பழகிக்கொள்ளுதல் நன்று என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் இன்று சிறார்களாக இருக்கின்றவர்கள் நாளைய தலைவர்களாக மாறுகின்றவர்கள். எனவே நீங்கள் சிறுவர்களுக்கு பல்வேறுபட்ட பண்புகளை சொல்லிக் கொடுக்கின்ற அதே நேரத்தில் இன்று இந்த மாலை நேரத்தில் நான் இங்கு வந்திருக்கின்ற போது உண்மையிலேயே எனது மனம் பல விடயங்களை நினைவுபடுத்தியது. அதாவது நான் கூட பல்வேறு வருடங்களுக்கு பின்னர் தான் இந்த விளையாட்டு போட்டி போன்ற விடயங்களை இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றேன் என எண்ணுகின்றேன். ஏனெனில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட அழுத்தங்கள், வேலைப்பளு அவ்வாறான பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அதே நேரத்தில் தொடர்ச்சியான உறவினர்கள் மற்றும் அயலவர்களின் இழப்புகள் இன்று இங்கு கூடியிருக்கின்ற போது உண்மையிலேயே எனது மனதில் அமரத்துவமடைந்த எனது தந்தை வேலுப்பிள்ளை பரமானந்தம், பிரேமச்சந்திரன் மற்றும் திருமதி பிரேமாவதி ஆசிரியர் அவர்கள் எனது மனக்கண் முன் வந்து நின்றார்கள். ஏனெனில் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இத்தகைய விளையாட்டு போட்டிகளை பார்க்கின்ற நிலைமைகள் இருந்திருக்கின்றோம். அதற்கு பின்னரான பல்வேறுபட்ட விளையாட்டு போட்டிகளுக்கு வர முடியாத சூழல் இருந்தது மற்றும் எமது தனிப்பட்ட வேலைகள் அப்படியான காரணத்தினால் நான் வரவில்லை. எனவே நிறைய வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்தில் வருகின்ற போது உண்மையிலேயே அவர்கள் இல்லாததும் ஒரு மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. மேலும் இத்தகைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மற்றும் அழுத்தங்களுக்கு மத்தியில் இன்றைய இந்த மாலை நேர பொழுதை வண்ணமயமாக்கும் வகையில் முன்பள்ளி ஆசிரியர்களால் பல்வேறுபட்ட வித்தியாசமான நிகழ்வுகளும் மற்றும் கண்கவர்கின்ற வகையில் சிறுவர்களின் உடையுடன் கூடிய பல வினோத உடைகளையும் வினோத விளையாட்டுகளையும் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட எனது சொந்த அழுத்தங்களை மறந்து ஒரு வண்ணமயமான மாலை பொழுதினை எனக்கு ஏற்படுத்தி தருகின்ற வகையில் என்னை பிரதம விருந்தினராக அழைத்த கலைவாணி முன்பள்ளி, கலைவாணி விளையாட்டுக் கழகம் மற்றும் கலைவாணி சனசமூக நிலையத்தின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். பதவிகளை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்
திரு மூன்றாம் இடத்தை பெறுகிறார் வீணா ஜலரம்பை சண்முக சுந்தரம் அவர்கள். அவர்களுக்கு மரமாற்று நன்றிகளை கலைவாணி சொல்கின்ற இங்க பாருங்க சாத்திரியார் இங்க பாருங்க தம்பி மூன்றாம் இடத்தை பெறுகின்றார். இங்க பாருங்க ஓகே மூன்றாம் இடத்தை பெறுகின்றார். குறி சொல்கின்ற சாத்திரியார் மூன்றாம் இடத்தை பெறுகின்றார். இங்க பாருங்க நேரே இங்க பாருங்க பிள்ளை ஓகே இங்க பாருங்க வண்டி இங்க பாருங்க பிள்ளை இங்க பாருங்க பரிசுகளை வடை சபையினுடைய கௌரவ உறுப்பினர் குமாரசிவம் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக கொடுங்க இங்க பாருங்க கிளி முதலாம் இடத்தையும் போலீஸ் இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை பிறகுத்தார் முருகன். ஓகே இங்க பாருங்க ஓகே இங்க பாருங்க இங்க தம்பி ஓகே இங்க பாருங்க இங்க தம்பி இங்க பாருங்க இரண்டாம் இடத்தை பெறுகின்றார் லோயர். இரண்டாம் இடத்தை பெறுகின்றார் லோயர். இங்க பார்க்கணும் இங்க பாருங்க இல்லை இங்க ஓகே திரும்பிட்டா தம்பி திரும்ப இங்கே தம்பி ஒன்று ஓகே ஸ்ரீ லோசன் இரண்டாம் இடத்தையும் இங்க பாருங்க தம்பி ஈனா காஷ்மீரா மூன்றாம் இடத்தையும் பெற்றிருக்கின்றார். இங்க பாருங்க விரைவாக பெற்று செல்வார்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இங்க பாருங்க ஓகே செய்தி பாவனா சோதுலா